எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனோ பாதத்திலே மண்டியிடுவேனோ பாதத்திலே எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை நீர் மேன்மேல் வைத்த உம் கிருபையினால் நேர்மூலமாகாமல் காத்தீரையா நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நேர்மூலமாகாமல் காத்தீரையா கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே கனிவாக என்னை நீர் தேற்றினீர் எல்லாரும் சேர்ந்து மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேன் பாதத்திலே மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட
அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைப்பீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைப்பீரையா, மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ. இந்த பாடலை உணர்ந்து பாடுங்களேன். மண்டியிடுவேன் பாதத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் இத்தனை ஆண்டுகள் நல்ல எபினேசராய், எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. அப்படியே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதமெல்லாம் கிருபையாய் நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நல்ல எபினேசராய் இருந்து எங்களை நடத்தினவர், எங்களை நடத்தினவர், எங்களை நடத்தினவர் அப்பா. எபினேசரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், எபினேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே. ஆமே. ஆராதிக்கும் போது வேடிக்கை பார்க்கறதுக்கு இந்த ஆலயத்துக்கு வரல. ஆராதிக்கும் போது இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்றதுதான் ஆராதனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை நல்லவர் அவர் இருந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த பாதைகளை நாம பார்க்கும்போது எப்பவோ மரித்து போகக்கூடிய நம்மை, எப்பமோ இந்த பூமியில இல்லாமல் போகக்கூடிய நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இதுவரைக்கும் நடத்தினவர். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் மறைக்கிறது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைக்கும் மறைத்து, எல்லா பாவத்துக்கும் விலக்கி, எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த கண்ணிலையும் அகப்படாதபடி, ஸ்தோத்திரம், எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ளாதபடி, ஸ்தோத்திரம், அவர் உங்களையும் என்னையும் நடத்தினார். அந்த எபினேசரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். செட்டையின் கீழ் மறைத்து, ஸ்தோத்திரம், நம்மை பாதுகாக்கிறவர் அவர்.
வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் அவர் நம்மை மறைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவர்தான் என்னை மறைத்தார், அவர்தான் என்னை மூடினார். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை என்னை கீழே விடவே இல்லை. மெதுவான தென்றல் கொடும் காற்றாய் மாறி நம் வாழ்க்கையில கொடுமையான புயலை, கொடுமையான போராட்டங்களை, கொடுமையான பிரச்சனைகளை எல்லாம் நாம பார்த்து வந்திருக்கிறோம், நாம ஜெயித்து வந்திருக்கிறோம், தாண்டி வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் கை உங்களை கீழே விடல. அவருடைய நிழலுக்குள்ள, அவருடைய செட்டைக்குள்ள உங்களையும் என்னையும் மறைத்து பாதுகாத்தார், பாதுகாத்தார். நம்புற பிள்ளைகள் கையை தட்டி ஆமாண்டவரே, அந்த புயல் என்னை சேதப்படுத்தலப்பா, அந்த புயல் என்ன ஒன்னும் செய்யலாண்டவரே. சில புயல் உங்களை தாக்கல, சில புயல் உன்னை சேதப்படுத்த முடியல, சில பலவீனங்கள் உங்களை சேதப்படுத்த முடியல, சில பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்த முடியல, சில போராட்டம் உங்களை மேற்கொள்ள முடியல, சத்ரு உன்னை ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் உன்னை கீழே விடல. அவர் உன்னை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு கழுகு தன் குஞ்சுகளை ஸ்தோத்திரம் சுமக்கிறது போல அவர் உங்களை சுமந்தவர். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, சகோதரனே சகோதரியே, தெய்வம் உன்னை சுமக்கிறார். உன்னை சுமக்கிறவர் அவர். இதுவரைக்கும் சுமந்தவர், இனிமேலும் சுமக்க போகிறவர், இனிமேலும் தாங்குகிறவர், இனிமேலும் தப்புவிக்கிறவர் அவர். அல்லேலூயா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஆமாண்டவரே, பயங்கரமான புயல் என் வாழ்க்கையில வந்துச்சப்பா, பயங்கரமான போராட்டத்தை நான் பார்த்தேன் ஆண்டவரே. ஆனா நான் விழலப்பா. அந்த புயல் என்னை சேதப்படுத்தல ஆண்டவரே. ஏன்னா உங்க கரம் என்னை தாங்கினது. உங்க கரத்துல நான் இருக்கிறதுனால வேதம் சொல்லுது, உன்னை என் கரங்களில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன்,
உன்னை என் கரத்துல வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆராதனையில சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை, மகனே மகளே, நீ ஏன் சில இடங்கள்ல விழுந்து போகல தெரியுமா? சில பிரச்சனைகள்ல நீ ஏன் அமிழ்ந்து போகல தெரியுமா? சில பிரச்சனை உன்னை ஏன் ஜெயிக்கல தெரியுமா? நீ இருக்கிறது என் கரத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இருக்கிறது என் கரத்தில் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கிறதுனால எந்த புயலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, எந்த தீமையும் உன்னை அணுகுவதில்லை, எந்த வாதையும் உன்னை நெருங்குவதில்லை. கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கரம் என் மேல் தயவாயிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்க கரம் என் மேல் தயவாயிருக்கிறது, உங்க கரத்தின் நிழலில் மறைத்து வைக்கிறேன். உங்க கரம் என் மேல தயவா இருக்கு. உங்க கரத்துக்குள்ள என்ன மறைச்சிருக்கிறீங்க. அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் உங்க மேல தயவா இருக்கு. கர்த்தர் உன்னை கரத்தின் நிழலுக்குள்ள அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் எந்த தீமையும் உங்களை மேற்கொள்ளல. இன்னைக்கும் ஜீவனோடு நாம் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை.